பட் குளோபல் பிரைஸ்க்கும் இந்தியன் சுகருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? கனெக்ஷன் இருக்குனாக்கா எப்படி நம்ம நம்மளுடைய பங்கு விலையில ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பில்லுகளுக்கு சரியான விலை கிடைக்கல. ஸோ நம்ம உள்நாட்டுடைய தேவையை மட்டும் நம்ம பூர்த்தி செஞ்சது எக்ஸ்ட்ரா கோட்டாவே நம்ம எத்தனால் அண்ட் அதர் திங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கமாடிட்டி எப்போ குறைவாக வெளியில வர்த்தகமாகுதோ அப்போது அந்த துறை சார்ந்த பங்கு கான்ட்ராக்ட்னா அப்பதான் போனோங்கிறீங்க. போகணும். வெரி குட். அத நாம அது ஒரு முதலீட்டு கற்றலா நான் பார்க்கிறேன். அதாவது நம்ம கத்துக்கணும். எப்படி நம்ம இன்வெஸ்டிங் பண்றதுல ஒரு மெத்தடாலஜி இருக்கு. என்ன மறுபடியும் டெம்ப் பண்றீங்க? ஏன்னா நான் சுகரை ரொம்ப நிறைய சைக்கிள் ஆஃப்டர் சைக்கிள் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே. அதனால திருப்பி என்ன நீங்க டெம்ப் பண்றீங்க. என்ன ரீசன்னாக்கா நான் சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டாலர் பிரைஸ் ஒன்னே இருக்குன்னு வச்சுப்போம். ஆமா. ₹82 இருந்த வேல்யூ என்ன 90 இருக்கிற வேல்யூ அங்கேயே நீங்க ஸ்ட்ரைட்டா 10% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு குஷன் கிடைக்குது. ஸோ இன்டர்நேஷனல் பிரைஸ் ஒன்றுனா லாஸ்ட் இயர் இந்த விலைக்கு இந்த இயர் வரைக்கும் ஒரே டாலர் பிரைஸ் தான் உங்களுக்கு 10% எக்ஸ்ட்ரா குஷன் கிடைக்குது. ஒன்று. ரெண்டாவது இன்னைக்கு டொமஸ்டிக் எத்தனால் பாலிசினால சுகர் மார்க்கெட் டைட்டா இருக்கு அப்படின்னு பயந்து போய் கவர்மெண்ட் லாஸ்ட் இயர் எல்லா சுகர் மில்லையும் ஃபோர்ஸ் பண்ணி சுகர் ப்ரொடியூஸ் பண்ண வச்சாங்க. ஆமா, கண்டிப்பா. ரைட். ஸோ யாரெல்லாம் எத்தனாலுக்கு நிறைய மூவ் பண்ணியிருந்தாங்களோ அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதாவது சர்க்கரையை உருவாக்காம நேரா எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு இருக்கு. ஆனா நம்ம மக்களுக்கு விலைவாசி உயரக்கூடாதுன்னு அன்னைக்கு பண்ண அந்த அரசியல் மாற்றங்கள்னாலையும் ஆணைகள்னாலையும் மறுபடியும் சுகர் ப்ரொடியூஸ் பண்ணாங்க.